விடுமுறை தினமான இன்று காசிமேட்டில் அதிகாலை முதலே மக்கள் ஆர்வத்துடன் திரண்டு மீன்களை வாங்கிச் சென்றனர். விவரங்களை செய்தியாளர் மணிவர்மனிடம் கேட்டு பெறலாம். மணிவர்மன், தற்போது மீன் வாங்க மக்களின் வருகை எந்த அளவுக்கு அங்க இருக்கு மற்றும் மீன்களின் விலை நிலவரம் என்ன? கார்த்திகை மாதம் பிறப்பால் மீன்களின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. பொதுவாக விடுமுறை தினத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் காசிமேட்டில் அதிக அளவில் கூடுவது வழக்கம். கடந்த வாரங்களில் விலை உயர்ந்திருந்த வஞ்சிரம், வௌவால், கொடுவா, பாறை உள்ளிட்ட மீன்களின் விலை தற்பொழுது இன்று விலை குறைந்து விற்பனை செய்யப்படுகின்றன. வார விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமைகளில் காசிமேட்டில் மீன்களை வாங்க வெளி பகுதியிலிருந்து மக்கள் ஏராளமாக அதிகம் குவிந்து மீன்களை வாங்கி செல்வது வழக்கம். சென்னை மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்களிலிருந்தும் காசிமேட்டில் மீன்களை வாங்க இங்கு அதிகமாக ஆர்வம் காட்டுவர். இந்நிலையில் நேற்று கார்த்திகை மாதம் பிறப்பால் ஐயப்ப பக்தர்கள் விரதம் தொடங்கிய நிலையில் மீன்களின் விலையானது வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற விசைப்படகுகள் அதிகாலை முதலே கரை திரும்பிய நிலையில் வஞ்சிரம், வௌவால், கொடுவா, பாறை உள்ளிட்ட மீன்களின் வரத்தும் அதிகமாகவே காணப்பட்டன. காசிமேடு மீன் சந்தையை பொறுத்தவரை புதிய மீன்கள் வரத்து மற்றும் பல்வேறு வகையான பிடித்து வரும் மீன்கள் உடனடியாக ஏல முறையில் கூடையாக விற்பனை செய்யப்படுவதால் காசிமேடு மீன்களுக்கு மவுசு அதிகம் என்பதே கூறலாம். குறிப்பாக கடந்த வாரங்களில் வஞ்சிர மீன்களின் விலை 1000 ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த வாரம் 800 ரூபாய் மட்டுமே விற்பனை செய்யப்படுகின்றன. அதே போன்று துண்டுகளாக வெட்டப்பட்ட வஞ்சிரத்தின் விலை 1300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டவை 100 ரூபாய் குறைவாக விற்பனை செய்யப்படுகின்றன. அதே போன்று கொடுவா, ஷீலா, பால்சுரா, கருப்பு வௌவால், வெள்ளை வௌவால், சங்கரா, பாறை, இறால், நண்டு, நாக்கு, கடோரா, கலவான் உள்ளிட்ட மீன்களின் விலையானது கடந்த வாரங்களை விட 200 ரூபாய் 100 ரூபாய் குறைவாக விற்பனை செய்யப்படுவதால் மீன்களை வாங்க காசிமேட்டில் அதிகாலை முதலே ஏராளமான மக்கள் குவிந்து உள்ளனர். இந்நிலையில் மீன்களின் வரத்து அதிகமாக இருப்பதனாலும் மீன் விலை குறைவாக விற்பனை செய்யப்படுவதாலும் காசிமேடு திருவிழா போன்று பரபரப்பாகவே காணப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.